Good evening, student. Today we are discuss about the topic methods of biotechnology. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்மெண்டேஷன். ஸோ இதை பற்றி ஆல்ரெடி சின்ன கிளாஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ த குட் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபெர்மெண்டேஷன் இஸ் milk converted into curd. That is a good example for fermentation process. ஸோ இந்த ஃபெர்மெண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். அதில் the word fermentation was first derived from the Latin word that is a fervor. ஓகேங்களா? ஸோ ஃபெர்வர் அப்படிங்கிற லட்டின் வேர்ட்லேருந்து தான் அந்த ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிற வேர்டு வந்துச்சு. ஸோ இன் லட்டின் ஃபெர்வர் மீன்ஸ் டு பாய்லிங். ஓகேங்களா? அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பாய்லிங் அப்படிங்கிறது தான் இந்த மீனிங். இது 1 மார்க் கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. த டேர்ம் ஃபெர்மெண்டேஷன் வாஸ் ஃபஸ்ட் டிரைவ்டு ஃப்ரம் த லட்டின் லாங்குவேஜ் தட் இஸ் ஃபெர்வர். இன் லட்டின் ஃபெர்வர் மீன்ஸ் டு பாய்லிங். ஓகேங்களா? தென் அடுத்து வாட் இஸ் ஃபெர்மெண்டேஷன் ஆர் வாட் இஸ் த definition of fermentation? It is nothing but the fermentation is most important metabolic process. In this fermentation the organic molecule that is a glucose are converted into acid, gas or alcohol. ஓகேங்களா? அதாவது ஆர்கானிக் மாலிகுல் தட் இஸ் a குளுக்கோஸ் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிட், கேஸ் ஆர் ஆல்கஹால். ஓகேங்களா? ஸோ தட் ப்ராசஸ் இஸ் known as fermentation process. Generally, these fermentation process take place in absence of oxygen or any electron transport chains. ஓகேங்களா? ஸோ ஆக்சிஜன் இல்லாத கண்டிஷன்லேயே அதே மாதிரி எலக்ட்ரான் கேரியர். ஓகேங்களா? அதாவது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த எலக்ட்ரான் கேரியர்ஸ் அதாவது இல்லாதப்பையும் இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் ஜென்ரலாக நடக்கும். ஓகேங்களா? The next one is zymology. So what is zymology? The study of the fermentation and its practical uses is known as zymology. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. வாட் இஸ் zymology அப்படிங்கிறது அதாவது ஃபெர்மெண்டேஷனை பற்றியும் அதனுடைய யூசஸ் பற்றியும் படிக்கக்கூடிய அந்த ஃபீல்டுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜைமாலஜின்னு அப்படின்னு பேர். தட் ஜைமாலஜி ஃபீல்டு வாஸ் ஃபஸ்ட் ஸ்டார்டட் இன் த இயர் ஆஃப் 1856. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? எந்த வருஷம் அது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் ஜைமாலஜி? த ஸ்டடி ஆஃப் த ஃபெர்மெண்டேஷன் அண்ட் இட்ஸ் ப்ராக்டிக்கல் யூசஸ் இஸ் நவுன் as ஜைமாலஜி. தட் ஜைமாலஜி ஃபீல்டு வாஸ் ஃபஸ்ட் ஸ்டார்டட் இன் த இயர் ஆஃப் 1856. ஓகேங்களா? The next one is within the help of yeast. ஓகேங்களா? ஸோ ஈஸ்ட் அப்படிங்கிறது இதனுடைய பைனாமியல் நேம் செக்காரோமைசிஸ் செரிவிசியை. இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்மெண்டேஷனில் இன்வால்வ் ஆகிறது. ஓகேங்களா? ஸோ வித்தின் த ஹெல்ப் ஆஃப் ஈஸ்ட் த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் வாஸ் ஃபஸ்ட் டிமான்ஸ்ட்ரேட்டட் பை லூயிஸ் பாஸ்டியர் இன் த இயர் ஆஃப் 1856. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸை ஃபஸ்ட்டு டிமான்ஸ்ட்ரேட் பண்ணவர் தான் இந்த லூயிஸ் பாஸ்டியர். ஹீ இஸ் எ ஃப்ரெஞ்ச் கெமிஸ்ட். ஓகே, கெமிஸ்ட்ரியில் ஃபீல்டில் ரிசர்ச் அதிகமாக பண்ணவர். ஸோ அவர் தான் 1856 இந்த ஈஸ்ட்டை யூஸ் பண்ணி ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸை டிமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சார். ஓகேங்களா? ஸோ அதில் எதில் மேக்ஸிமம் இது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் ஆர் மோஸ்ட்லி டேக் பிளேஸ் இன் சம் ஆஃப் த பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. ஓகேங்களா? அதில் தான் அதிகமாக நடக்கும். ஸோ தீஸ் டைப் ஆஃப் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை ஓகேங்களா டேக் பிளேஸ் இன் ஆக்சிஜன் ஃப்ரீ என்விரான்மெண்டல் கண்டிஷன் ஃபார் தேர் லிவிங். ஓகேங்களா? ஸோ இது எந்த கண்டிஷனில் என்னுடைய லைஃப் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஆக்சிஜன். ஓகேங்களா? ஆக்சிஜன் இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த பாக்டீரியா ஃபங்கை எல்லாமே ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸை பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஜைமாலஜி. The study of the fermentation and its practical uses is known as zymology. That zymology field was first started in the year of 1856. Okay, with the help of yeast, the fermentation process was first demonstrated by Louis Pasteur in the year of 1856. He is a French chemist. Okay, that fermentation process generally take place in some of the bacteria and fungi. That type of bacteria and fungi take place in free oxygen conditions. ஓகேங்களா? ஃபார் தேர் லைஃப். ஓகேங்களா? அந்த கண்டிஷனில் தான் இது லிவிங் இருக்கும். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் ஃபுட் அண்ட் பீவரேஜ் இண்டஸ்ட்ரீஸ். இது எங்கே அதிகமாக இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியிலையும் த பீவரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது ஆல்கஹாலிக் இண்டஸ்ட்ரி இங்கே தான் அதிகமாக இதனுடைய யூஸஸ் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் பீவரேஜ் இண்டஸ்ட்ரி
the sugar are converted into ethanol. ஓகேங்களா, இட் ப்ரொடியூஸ் த ஆல்கஹாலிக் பீவரேஜ். அதாவது சுகர் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா எத்தனால், அதாவது ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீவரேஜ் இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆகும். த செகண்ட் ஒன் இஸ் த ஈஸ்ட் ஆர் involved in fermentation process. So during the fermentation process, the yeast release the carbon dioxide. That carbon dioxide are very used for leavening of bread. ஓகேங்களா, லீவனிங் அப்படின்னா என்ன அப்படின்னா அப்படியே உப்புறது. ஓகேங்களா, அந்த ஃபெர்மெண்டேஷன் நடந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரெட்டெல்லாம் எப்படி வந்து நல்லா சாஃப்டாக லீவனிங் ஆகுதோ அதுதான் நம்ம எதனால் அது ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடுனால தான் அது ஆகும். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டாவது எக்ஸாம்பிள். ஸோ டியூரிங் த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் த ஈஸ்ட் ரிலீஸ் த கார்பன் டை ஆக்சைடு. தட் கார்பன் டை ஆக்சைடு ஆர் வெரி யூஸ்டு ஃபார் லீவனிங் ஆஃப் த பிரெட். ஓகேங்களா, அதாவது உப்புறது. ஓகேங்களா, தென் அடுத்து தேர்ட் ஒன் இஸ் organic acid are produced from the fermentation process. That organic acid are very used for preserve and also flavor. ஓகேங்களா, to the vegetables and dairy product. ஓகேங்களா, அதாவது அந்த வெஜிடபிள்ஸையும் அந்த டெய்ரி ப்ராடக்ட்டையும் வந்து ப்ரெசர்வ் பண்ணுறதுக்கும் அதுக்கு ஆல்சோ கிவ் த ஸ்மெல்லிங் ஃப்ளேவர்ஸ். ஓகேங்களா, அதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ இதை 3 பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் த ஃபுட் அண்ட் பீவரேஜ் இண்டஸ்ட்ரீஸ். இன் பீவரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் த சுகர் ஆர் கன்வெர்டட் இன்டு எத்தனால். நவ் இட் ப்ரொடியூஸ் த ஆல்கஹாலிக் பீவரேஜ். தென் செகண்ட் ஒன் இஸ் so the yeast are involved in fermentation process. That yeast release the carbon dioxide. That carbon dioxide are very used for leavening of the bread. Then third one is during the fermentation process the organic acid are produced. That organic acid are very used for give the preserve and also give the flavor to the vegetables and dairy product. Okay, so இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 மார்க் கொஷின்ஸ் கேட்கலாம், 2 மார்க்கில் கேட்கலாம். The next one is bioreactors. ஓகேங்களா, ஸோ the bioreactor is otherwise called fermenter. ஓகேங்களா, ஸோ இது ஒரு 1 மார்க் கொஷின்ஸ் கேட்கலாம். bioreactor is otherwise called fermenter. ஓகேங்களா, ஸோ bioreactor or fermenter is nothing but that is a vessel or container. ஓகேங்களா, ஒரு பாத்திரம் மாதிரி இருக்கிறது தான். ஸோ இட் இஸ் a vessel or container. ஓகேங்களா, இதனால் என்ன யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this bioreactor or fermenter give an optimum environmental condition. optimum environmental condition, optimum அப்படின்னா favorable, அதாவது suitable. ஓகேங்களா, so the favorable environmental condition to the microorganism or their enzyme are interacted with the substrate for the production of required product. ஓகேங்களா, அதாவது அந்த மைக்ரோ ஆர்கானிசமும் சரி இல்லை அதிலிருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய என்சைம் எதோட மிக்ஸ் ஆகும் அப்படின்னா சப்ஸ்ட்ரேட்டோட மிக்ஸ் பண்ணி நமக்கு தேவைக்கூடிய ரெக்வயர்ட் ப்ராடக்ட். ஓகேங்களா, ரெக்வயர்டு அப்படின்னா நமக்கு தேவையான ப்ராடக்டை ஓகேங்களா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்டிமம் என்விரான்மெண்டல் கண்டிஷன், சூட்டபிள் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு அப்பாரட்டஸ் தான் என்ன அப்படின்னா பயோ ரியாக்டர் ஆர் ஃபெர்மெண்டர். ஓகேங்களா, ஸோ இது ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. வாட் இஸ் பயோரியாக்டர் ஆர் ஃபெர்மெண்டர்? பயோரியாக்டர் ஆர் ஃபெர்மெண்டர் இஸ் நத்திங் பட் தட் இஸ் a vessel or container. These bioreactor or fermenter give optimum environmental condition to the microorganism or their enzyme react with the substrate for the production of the required product. ஓகேங்களா, ஸோ இதில் என்னதான் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா in this bioreactor aeration, அதாவது ஏர் சர்க்குலேஷன், தென் agitation அப்படின்னா கலக்கிறது, தென் டெம்பரேச்சர் அண்ட் ஆல்சோ pH ஏர் டோட்டலி கண்ட்ரோல்டு. ஓகேங்களா, இதெல்லாமே அதில் கரெக்டான ஒரு ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஏரேஷன், தென் agitation, the temperature, then finally pH are controlled. ஓகேங்களா, ஸோ அடுத்தது த ஃபெர்மெண்டேஷன் சொல்கிறேன். ஜென்ரலி த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் டேக் பிளேஸ் இன் 2 ப்ராசஸ். ஓகேங்க, ஆர் 2 மெத்தட்ஸ். ஒன்று வந்து அப் ஸ்ட்ரீம் அண்ட் அனதர் ஒன் இஸ் டவுன் ஸ்ட்ரீம். ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 3 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் இன்வால்வ் 2 ப்ராசஸ். தென் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அப் ஸ்ட்ரீம், தென் செகண்ட் ஒன் இஸ் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப் ஸ்ட்ரீம் ப்ராசஸ். வாட் இஸ் அப் ஸ்ட்ரீம் ப்ராசஸ்? இந்த 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. So all the process before the starting of the fermenter is known as upstream process. அதாவது ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி
இருக்கக்கூடிய எல்லா ப்ராசஸுக்கும் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் அப்படின்னு பேர். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். வாட் இஸ் அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ்? All the process before starting of the fermenter is known as upstream process. It include sterilization of the fermenter. ஓகேங்களா? ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் ஆர் கில்லிங் ஆஃப் த மைக்ரோ ஆர்கானிசம் இன் எ ஃபெர்மெண்டர். அந்த ஃபெர்மெண்டரில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாமே கில் பண்ணுறக்கூடிய அந்த மெத்தடுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்டெரிலைசேஷன். த செகண்ட் ஒன் இஸ் ப்ரிப்ரேஷன் அண்ட் ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் கல்ச்சர் மீடியம். ஓகேங்களா? ஸோ கல்ச்சர் மீடியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு செல்ஸை வந்து கல்ச்சர் பண்ணும்போது அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாம் எங்கேருந்து எடுத்துக்கும் அப்படின்னா கல்ச்சர் மீடியம் தான். இது பின்னாடி டீட்டெயிலாக நம்ம படிக்கலாம். ஸோ த கல்ச்சர் மீடியம் ஹேவிங் ஏ நியூட்ரியன்ட். ஓகேங்களா? ஸோ அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதும் ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறதும். த தேர்ட் ஒன் இஸ் க்ரோத் ஆஃப் த சூட்டபுள் இனாகுலம். ஓகேங்களா? ஸோ இனாகுலம் அப்படிங்கிறது பிளான்ட் மெட்டீரியல். ஓகேங்களா? லீஃபாக இருக்கலாம், ஸ்டெம்மாக இருக்கலாம், ரூட்டாக இருக்கலாம், எதாக வேணால் இருக்கலாம். ஸோ அது வந்து எப்படி க்ரோத் பண்ணுறது இதெல்லாமே வந்து அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸில் வரும். ஓகேங்களா? ஸோ அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ்னால் ஆல் த ப்ராசஸ் ஸ்டார்டிங் ஆஃப் த ஃபெர்மெண்டர் இஸ் நவுன் ஆஸ் அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். தட் அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் இன்க்ளூட் the sterilization of the fermenter, preparation and sterilization of the culture medium. The third one is growth of the suitable inoculum. inoculumனா அந்த plant material, அதாவது லீஃபாக இருக்கலாம், ரூட்டாக இருக்கலாம், ஸ்டெம்மாக இருக்கலாம், எதாவது வேணா இருக்கலாம். தென் செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ். டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா ஆஃப்டர் த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் ஆல் த ப்ராசஸ் இஸ் நவுன் ஆஸ் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ். ஓகேங்களா? இதுவும் ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆல் த ப்ராசஸ் ஆஃப்டர் த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் இஸ் நவுன் ஆஸ் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டிலேஷன். ஓகேங்களா? ஸோ அது என்ன டிஸ்டிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூரிஃபையிங் ஆஃப் லிக்யூடு. ஓகேங்களா? ஸோ பியூரிஃபிகேஷன். ஓகேங்களா? பியூரிஃபைட் ஆஃப் த லிக்யூட். அடுத்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூஜிங். ஓகேங்களா? சென்ட்ரிஃபியூஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் அட் வெரி ஹை ஸ்பீடு in order to separate the liquid from the solid. ஓகேங்களா? அதாவது நல்லா ரொட்டேஷன் ஆகும். நீங்கள் லெபார்ட்ரிலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ரொட்டேட் at a very high speed for the separation of the liquid from the solid. ஓகேங்களா? ஒரு சில பார்ட்டிகல்ஸ் எல்லாம் தனியாக செப்பரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஹை ஸ்பீடில் ரொட்டேட் ஆகும். ஸோ அப்படி ரொட்டேட் ஆகும்போது அது நமக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே அந்த செப்பரேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் சென்ட்ரிஃபியூஜிங் சொல்லுவோம். ஓகேங்களா? தென் அடுத்து வந்து ஃபில்ட்ரேஷன். ஃபில்ட்ரேஷன் உங்களுக்கே தெரியும், ஃபில்டர் பண்ணக்கூடியது. த லாஸ்ட் ஒன் இஸ் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். என்னென்ன நமக்கு தனியாக வந்துச்சோ அது எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய இந்த மெத்தட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது 4மே வந்து பார்த்திங்கன்னா இதில் வரும். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ்? ஆல் த ப்ராசஸ் ஆஃப்டர் த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் இஸ் நவுன் ஆஸ் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ். Now this downstream process include distillation. Distillation of purifying of the liquid. Second one is centrifuging. Centrifuging rotate at a very high speed for the separation of the liquid from the solid. The third one is filtration, filter method. Then fourth one is solvent extraction. ஓகேங்களா? கடைசியாக ஃபைனலாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய இந்த மெத்தட். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி இந்த மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூரிஃபிகேஷன் ஆஃப் த desired product. So mostly these processes are involved in purification of the desired product. ஓகேங்களா? desired அப்படின்னாவே ஃபேவரபிள் ப்ராடக்ட். நமக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை வந்து பியூரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய மெத்தட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த ஃபெர்மெண்டர், அதாவது பயோ ரியாக்டர் அப்படிங்கிற அப்பேரட்டஸ் இது தான். ஸோ வெசல் ஆர் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்குள்ளார தான் நமக்கு என்னென்ன தேவையோ அந்த மைக்ரோ ஆர்கானிசம் அதெல்லாம் போட்டு நம்ம டிசைரிட் ப்ராடக்ட் வந்து நமக்கு இதில் மூலமாக தான் நம்ம கிடைக்கும். இது மேக்ஸிமம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெபார்ட்டரியில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தென் அடுத்து ப்ரொசீஜர் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன். ஓகேங்களா? இந்த ஃபெர்மெண்டேஷன் சொன்னால் இதுக்கு என்ன ப்ரொசீஜர், எப்படி இதை வந்து இந்த நம்ம ஃபெர்மெண்டரில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ப்ரொசீஜர் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன். இது 3 மார்க் கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the suitable bioreactor is selected. ஓகேங்களா? based on the type of the product. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அதனுடைய பயோரியாக்டரை ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ based on the type of product the suitable bioreactor is selected. It is the first step of procedure of the fermentation process. The second one is the suitable substrate are added to the
liquid medicine ஓகேங்களா at the specific temperature pH ஓகேங்களா ஒரு கரெக்டான சூட்டபிள் டெம்பரேச்சர் ஆர் பிஹெச்சில் ஒரு கரெக்டான சூட்டபிள் சப்ஸ்ட்ரேட்டை வந்து நம்ம எதோட மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா லிக்யூடோட மிக்ஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ ஃபைனலி தென் இட் இஸ் டைல்யூட்டேடு ஓகேங்களா, அதை கலக்கி நம்ம டைல்யூட் பண்ணி வச்சிடறோம். இது வந்து செகண்ட் ஸ்டெப் ஓகேங்களா. தென் அடுத்த தேர்ட் ஒன் இஸ் a suitable organism ஓகேங்களா are added to the fermenter ஓகேங்களா. கரெக்டாக நம்ம என்ன ஆர்கானிசம்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். அது எதோ வேணால் இருக்கலாம், மைக்ரோப்ஸாக இருக்கலாம், அனிமல் ஆர் பிளான்ட் செல்ஸாக இருக்கலாம், இல்லைனா செல் ஆர்கனல்ஸாக இருக்கலாம், ஆர் சம்டைம் என்சைமாக இருக்கலாம், எதாக வேணால் இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ த பர்டிகுலர் ஆர்கானிசம் ஆர் ஆடட் டு த ஃபெர்மெண்டர் ஆர் பயோரியாக்டர் ஓகே. தட் ஆர்கானிசம் இஸ் மைக்ரோப்ஸ் ஆர் அனிமல் ஆர் பிளான்ட் செல் or subcellular organelles, any one organelles or sometime enzyme ஓகேங்களா. இது தேர்ட் ஸ்டெப். தென் ஃபோர்த் ஒன் இஸ் நவ் இட் இஸ் இன்குபேட்டட் அட் எ ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சர் ஓகேங்களா ஃபார் த ஸ்பெசிஃபிக் டைம் ஓகேங்களா. ஸோ இன்குபேட்டட் ஓகேங்களா, இன்குபேட் பண்ணுறோம், அதாவது பர்டிகுலர் டெம்பரேச்சரில் பர்டிகுலர் டைமில் நம்ம அதில் வைக்கணும். அப்போ தான் அதனுடைய சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அந்த ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. இன்குபேட்டட் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இந்த இப்போ ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் கொடுப்பாங்க ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் குழந்தை பிறக்குது அப்படின்னா ஒரு பிஃபோர் ஒரு சம் மந்த்துக்கு முன்னாடியே பிறந்துருச்சு அப்படின்னா அதை இன்குபேஷனில் வைப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் இந்த கண்டிஷன். ஸோ இட் இஸ் இன்குபேட்டட் அட் ஏ ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சர் ஃபார் த ஸ்பெசிஃபிக் டைம். இது வந்து ஃபோர்த் ஸ்டெப். தென் ஃபிஃப்த் ஒன் இஸ் தீஸ் இன்குபேஷன் ஆர் ஏரோபிக் ஆர் சம்டைம் ஆனரோபிக். என்ன கண்டிஷன் வேணால் இருக்கலாம், ஏரோபிக் கண்டிஷனும் இருக்கலாம், ஆனரோபிக் கண்டிஷனாகவும் இருக்கலாம். ஏரோபிக் அப்படின்னா வித் ஆக்சிஜன், ஆனரோபிக் கண்டிஷன்னா வித்தவுட் ஆக்சிஜன் ஓகேங்களா. ஸோ த இன்குபேஷன் அட் டேக் பிளேஸ் இன் ஏரோபிக் கண்டிஷன் ஆர் ஆனரோபிக் கண்டிஷன்ஸ் ஓகேங்களா. இது ஃபிஃப்த்து. த லாஸ்ட் ஒன் இஸ் த ப்ராடக்ட் ஆர் அப்டைன்டு வித் த ஹெல்ப் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ் ஓகேங்களா. ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ் அப்படின்னா all the process after the fermentation process is known as downstream process ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக வந்து அந்த ப்ராடக்டை வந்து வித்ட்ரா பண்ணுறோம், அதாவது ரிலீஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. அந்த ப்ராசஸ் வந்து ஆறாவது ஸ்டெப் ஓகேங்களா. இதுதான் ப்ரொசீஜர் ஆஃப் த ஃபெர்மெண்டேஷன் ஓகேங்களா. ஸோ அகைன் திருப்பி சொல்கிறேன், த ப்ரொசீஜர் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த சூட்டபுள் பயோரியாக்டர் இஸ் செலக்டட் பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் த ப்ராடக்ட் ஓகேங்களா. எந்த ப்ராடக்ட் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோமோ அதை யூஸ் பண்ணி நம்ம கரெக்டாக அதுக்கு தேவையான பயோரியாக்டரை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். த செகண்ட் ஒன் இஸ் எ சூட்டபுள் சப்ஸ்ட்ரேட் ஆர் ஆடட் டு த லிக்யூடு in a specific temperature and pH, finally it diluted. This is second step. Then third one is the particular organism are added to the fermenter or bioreactor. That organism is microbes or animal or plant cells, subcellular organelle or sometime enzyme okay. Then fourth one is it is incubated at a specific temperature for the specific time. Incubate பண்றோம். That incubation take place in aerobic or sometimes anaerobic condition. Finally the product are obtained with the help of downstream process okay. That is the procedure of the fermentations. The next application of fermentation in industries level ஓகேங்களா. ஸோ ஃபெர்மெண்டேஷனை இண்டஸ்ட்ரியில் எங்கெங்கே நம்ம யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட் ஒன் இஸ் மைக்ரோபியல் பயோமாஸ் ப்ரொடக்ஷன் ஓகேங்களா. ஸோ மைக்ரோப்ஸ் அப்படின்னாவே தெரியும், மைக்ரோ ஆர்கானிசம். த பயோமாஸ் அப்படின்னா லார்ஜ் அமௌண்ட் ஓகேங்களா. ஸோ சம் ஆஃப் த மைக்ரோபியல் செல்ஸ் சச் as algae, bacteria, yeast, fungi are well grow and finally it well dry. Now these dried microbial cells are very used as a protein supplementary food for human food or animal feed ஓகேங்களா. அதாவது மைக்ரோபியல் செல்ஸ், அதாவது ஆல்கேவாக இருக்கலாம், பாக்டீரியாவாக இருக்கலாம், ஈஸ்ட், ஃபங்கை, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லெபார்ட்டரியில் வெல் க்ரோ, அதாவது நல்லா க்ரோத் பண்ணி ஃபைனலி இதை நல்லா ட்ரை பண்ண வச்சு அதை என்னவா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் ஏ சப்ளிமெண்ட்ரி ஃபுட் ஆஸ் ஏ ப்ரோட்டீன் மாலிகுல் டு த ஹியூமன் ஃபுட் ஆர் அனிமல் ஃபீடு. நமக்கு வந்து ப்ரோட்டீன் மாலிகுலாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம், அனிமலுக்கு ஃபீடாகவும் நம்ம அதை கொடுக்கலாம். ஸோ ஓகே, இந்த கம்ப்ளீட் ப்ரோட்டீன் மெட்டீரியல் இஸ் நவுன் ஆஸ் சிங்கிள் செல் ப்ரோட்டீன் எஸ்சிபி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இது ஒரு 1 மார்க் கொஷின்ஸ் கேட்கலாம். சிங்கிள் செல் ப்ரோட்டீன் எஸ்சிபி அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. தென் அடுத்து செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோபியல் மெட்டபோலைட்ஸ் ஓகேங்களா. அதனால் மைக்ரோபியல் மெட்டபோலைட்ஸ். ஸோ சம் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை த மைக்ரோப்ஸ். தட் காம்பவுண்ட் ஆர் வெரி யூஸ்டு டு த மேன் அண்ட் அனிமல்
that compound is known as metabolites. ஓகேங்களா, அதாவது சில மைக்ரோப் செல்ஸ் வந்து காம்பவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், அதுக்கு என்ன பேர் அப்படின்னா மெட்டபலைட்ஸ். இதுவும் வந்து வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த மேன் அண்ட் அனிமல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா there are two different type of the metabolites or compound is present. One is primary metabolites and another one is secondary metabolites. ஓகேங்களா, இது ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரலாக இந்த 3 மார்க் கொஷின்ஸ் இது கேட்பாங்க. ஸோ அதனால் primary metabolites. Now the metabolites or compound are produced by the microorganism. That metabolites or compound are very used for the life of the microbes. ஓகேங்களா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் லைஃப் ப்ராசஸ் ஆஃப் த மைக்ரோப்ஸ். அதாவது அந்த மைக்ரோ ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த காம்பவுண்ட் ஆர் மெட்டபலைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய லைஃப் ப்ராசஸுக்கே யூஸ் பண்ணிக்கும். ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி மெட்டபலைட்ஸ். எக்ஸாம்பிள் எத்தனால், சிட்ரிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட் எக்ஸட்ரா. ஓகேங்களா, ஸோ இது வந்து 2 மார்க் கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, ப்ரைமரி மெட்டபலைட்ஸ். So some of the compounds or metabolites are produced by the microorganism. That metabolites or compound are very used for maintenance of the life process of microbes. That compound or that metabolites is known as primary metabolites. An example for primary metabolites is ethanol, citric acid, lactic acid and acetic acid. Then second one is secondary metabolites. So what is secondary metabolites? Now some of the compound or metabolites are produced by the microorganism, but that compound or that metabolites are not used for the life process of microbes. அதனுடைய லைஃப் ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகாது. At the same time that compound or metabolites having a highly valuable characters. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் antibiotics, alkaloids, toxic pigments, some of the vitamins etc. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேவிங் எ ஹைலி வேல்யூபிள் கேரக்டர்ஸ், பட் தட் காம்பவுண்ட் ஆர் தட் மெட்டபலைட்ஸ் ஆர் நாட் யூஸ்டு ஃபார் த ஓன் லைஃப் ப்ராசஸ் ஆஃப் த மைக்ரோ ஆர்கானிசம். ஓகேங்களா, வேறு இதுக்கு யூஸ் ஆகுமே தவிர அந்த மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் பண்ணிக்காது. இதில் சம் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஆன்டிபயோட்டிக் இஸ் amphotericin B. It is obtained from Streptomyces nodosus. Penicillin, then it is obtained from Penicillium chrysogenum. Then Streptomyces griseus or the tetracycline, Streptomycin aureofaciens etc. ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1 மார்க் கொஷின்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ 2 டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அதில் மைக்ரோபியல் மெட்டபலைட்ஸ்னால் த காம்பவுண்ட்ஸ் or metabolites are produced by the microorganism. There are 2 different type of the metabolites is present. One is primary metabolites and another one is secondary metabolites. Primary metabolites na the compound or metabolites are produced by the microorganism. Now it is very used for maintenance of our own life process of the microbes. Example ethanol, citric acid, lactic acid, acetic acid etc. Then secondary metabolites mean the compounds or metabolites are produced by the microorganism, but that compound or metabolites they are not used for the own life process of the microorganism. At the same time they have a highly valuable nature or valuable character. Now it is very used for the others, அதாவது ஹியூமனுக்கோ இல்லை மேனுக்கோ யூஸ் ஆகும். Then example for secondary metabolites is antibiotics, alkaloids, toxic pigment அண்ட் விட்டமின்ஸ். ஓகேங்களா, ஸோ இதில் ஆன்டிபயோட்டிக் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா amphotericin B. இட் இஸ் அப்டைன்ட் ஃப்ரம் Streptomyces nodosus. அடுத்து பெனிசிலின், Penicillium chrysogenum, Streptomyces griseus, tetracycline, Streptomycin aureofaciens எக்ஸட்ரா. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து தேர்ட் ஒன் இஸ் மைக்ரோபியல் என்சைம். அது என்ன மைக்ரோபியல் என்சைம்? Some of the enzyme are produced by the microorganism in a laboratory. ஓகேங்களா, அது எப்போ அப்படின்னா if the microbes are well growth in a culture medium, now definitely it secrete or produce the some of the enzyme into the growth media. அந்த growth mediaவிலே வந்து enzyme secrete பண்ணும். எப்போ அப்படின்னா கல்ச்சர் பண்ணும்போது. So that type of enzyme are very used for some of the இண்டஸ்ட்ரீஸ். ஓகேங்களா, அந்த என்சைம் எங்கே யூஸ் ஆகும்னா நிறைய இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. என்னென்ன இண்டஸ்ட்ரி அப்படின்னா டிடர்ஜென்ட் இண்டஸ்ட்ரி, ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, ப்ரீவிங் இண்டஸ்ட்ரி, பார்மாசூட்டிக்கல்ஸ் கம்பெனி, அதாவது பார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், இதில் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் புரோட்டியேஸ்,
amylase, isomerase and lipase. ஓகேங்களா. ஸோ இதுவும் ஒரு 2 மார்க் கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. வாட் இஸ் மைக்ரோபியல் என்சைம்? So if the microbes are cultured in a laboratory, definitely it secrete the enzyme into the growth media. That enzyme are very used for various industry. Example, detergent industry, food processing industry, brewing industry, pharmaceutical industries. The example for some of the important enzyme: protease, amylase, isomerase and lipase. The next one is bioconversion or biotransformation, மாடிஃபிகேஷன் ஆர் சப்ஸ்ட்ரேட். இதில் மூணுமே எதில் வேணால் சொல்லலாம். அதாவது கன்வர்சேஷன் ஆகுது, ஒரு காம்பவுண்ட்ஸ் வந்து இன்னொன்று கன்வெர்ட் ஆகிறது. பயோ கன்வர்ஷன், பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லலாம், ஆர் மாடிஃபிகேஷன் ஆஃப் த சப்ஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ த மைக்ரோப்ஸ் ஆர் இன்வால்வ் இன் த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ். டெஃபினெட்லி தட் மைக்ரோப் ஆர் ப்ரொடியூஸ் தி வேல்யூபிள் ப்ராடக்ட். ஓகேங்களா. அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகும்போது அந்த மைக்ரோப்ஸ் வந்து செக்ரீட் த சம் ஆஃப் த வேல்யூபிள் ப்ராடக்ட். அது என்னென்ன அப்படின்னா எத்தனால். த எத்தனால் ஆர் கன்வெர்டட் இன்டு அசிட்டிக் ஆசிட். தட் அசிட்டிக் ஆசிட் இஸ் நவுன் அஸ் வினிகர். அதாவது எத்தனால் வந்து ஃபெர்மெண்டேஷன் அப்போ என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா அசிட்டிக் ஆசிட்டாக கன்வெர்ட் ஆகும். அதான் வினிகராக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐசோப்ரோபனால் ஆர் கன்வெர்டட் இன்டு அசிட்டோன். சார்பிட்டால் ஆர் கன்வெர்டட் இன்டு சார்போஸ். தென் ஸ்டீரால் ஆர் கன்வெர்டட் இன்டு ஸ்டீராய்ட்ஸ். ஓகேங்களா. இதில் இந்த சார்பிட்டால், சார்போஸ் இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா த ஃபார்மேஷன் ஆஃப் த விட்டமின் சி. ஓகேங்களா. ஸோ அப்போ ஒரு காம்பவுண்ட்ஸ் வந்து இன்னொரு காம்பவுண்ட்ஸாக வந்து கன்வர்ஷன் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதுதான் பயோ கன்வர்ஷன், பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் மாடிஃபிகேஷன் ஆஃப் த சப்ஸ்ட்ரேட். ஸோ டியூரிங் த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் த மைக்ரோப்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் a valuable product. That product are very used for the some of the manufacturing industries. Example, conversion of ethanol. That is, ethanol are converted into acetic acid. That acetic acid is used for a vinegar. Isopropanol to acetone, sorbitol to sorbose. That is very used for formation of the vitamin C. Then sterol converted into steroids. ஓகேங்களா. ஸோ இது நாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்மெண்டேஷனுடைய அப்ளிகேஷன் இன் இண்டஸ்ட்ரியல் லெவல்ஸ். ஓகேங்களா. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோபியல் பயோமாஸ் ப்ரொடக்ஷன், அதாவது எஸ்சிபிஐ யூஸ் பண்ணுறது. செகண்ட் வந்து மைக்ரோபியல் மெட்டபாலைட்ஸ். இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி மெட்டபாலைட்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் செகண்டரி மெட்டபாலைட்ஸ். தென் அடுத்து தேர்ட் ஒன் இஸ் மைக்ரோபியல் என்சைம். தென் ஃபோர்த் ஒன் இஸ் பயோ கன்வர்ஷன், பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் மாடிஃபிகேஷன் ஆஃப் த சப்ஸ்ட்ரேட். ஓகேங்களா. ஸோ இந்த ஹெட்டிங் மட்டும் நான் ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் கேட்கலாம். தென் டோட்டலாக இது எல்லாமே ஒரு 5 மார்க் கொஷின்ஸில் கூட கேட்கலாம். ஓகே. த நெக்ஸ்ட் டாபிக் சிங்கிள் செல் புரோட்டீன், அதாவது எஸ்சிபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு 5 மார்க் கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அந்த சிங்கிள் செல் புரோட்டீன் அப்படின்னா என்ன? வாட் இஸ் டெஃபினிஷன் ஆஃப் சிங்கிள் செல் புரோட்டீன்? சிங்கிள் செல் புரோட்டீன் இஸ் நத்திங் பட் the dried cells of microorganism is known as single cell protein. ஓகேங்களா. ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே இதெல்லாமே. ஸோ அதனுடைய ட்ரைட் செல்ஸுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் செல் புரோட்டீன் அப்படின்னு பேர். ஸோ ட்ரைட் செல்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் இஸ் நவுன் ஆஸ் சிங்கிள் செல் புரோட்டீன். That single cell protein are very used for supplementary protein food material for human or animal feeds. ஓகேங்களா. அதாவது ஹியூமனுக்கும் அனிமலுக்கும் நம்ம சப்ளிமெண்ட்ரி ப்ரோட்டீன் ஃபுட் மெட்டீரியலாக நம்ம இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதான் இதனுடைய டெஃபினேஷன். ஸோ வாட் இஸ் சிங்கிள் செல் ப்ரோட்டீன் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ த ட்ரைட் செல்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் இஸ் நவுன் as single cell protein. That single cell protein are very used for human food or animal feed as a supplementary protein food materials. ஓகேங்களா. ஸோ இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீன் அப்படிங்கிறது எஸ்சிபி அப்படிங்கிறது இட் இஸ் எ அன்கன்வென்ஷனல் ஃபுட் மெட்டீரியல். அதாவது நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபுட் மெட்டீரியல் கிடையாது. அட் த சேம் டைம் இட் இஸ் எ பிளேசிபிள் சொல்யூஷன். ஓகேங்களா. ஸோ அது என்ன பிளேசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தீர்வாக இருக்கிறது, ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு வந்து தீர்வாக இருக்கிறது. ஸோ பிளேசிபிள் சொல்யூஷன் ஆஃப் ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி. ஓகேங்களா. ஃபேஸ்டு பை த என்டையர் ஹியூமனிட்டி. ஓகேங்களா. ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி, ரொம்ப ப்ரோட்டீன்
கிடைக்காதப்ப அதுக்கு வந்து ஒரு மாற்றாக நம்ம எதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீனை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இதை வந்து சப்ளிமெண்ட்ரி ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஃபார் த ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீன் மட்டும் டெஃபினேஷன் 3 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதை ஏன் நம்ம அப்படி சப்ளிமெண்ட்ரி ஃபுட் மெட்டீரியலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் சிங்கிள் செல் ப்ரோட்டீன் ஹேவிங் ஏ ஹை அமௌண்ட் ஆஃப் த நியூட்ரிட்டிவ் வேல்யூ. ஓகேங்களா? அதிகமாக இதில் நியூட்ரிட்டிவ் கண்டிஷன் இருக்குது. ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென் ப்ரோட்டீன், ஹை அமௌண்ட் ஆஃப் த ப்ரோட்டீன், விட்டமின், எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் ஆல்சோ லிப்பிட் கண்டென்ட், இதெல்லாமே இதில் அதிகமாக இருக்குது. சிங்கிள் செல் ப்ரோட்டீனில் அதிகமாக இருக்குது. அதனால தான் இதை நம்ம சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிங்கிள் செல் ப்ரோட்டீன் ஹேவிங் ஏ ஹை அமௌண்ட் ஆஃப் த ப்ரோட்டீன், விட்டமின், எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் லிப்பிட் கண்டென்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இவ்வளோ இருந்தாலும் இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல. ஓகேங்களா? த சேம் டைம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் நாட் லைக் ஃபார் த யூசஸ் ஆஃப் தி சிங்கிள் செல் ப்ரோட்டீன். ஓகேங்களா? இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீன் யூஸஸ்னால் நிறைய பேர் வந்து லைக் பண்ணுறதில்ல. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஹை நியூக்ளிக் ஆசிட் கண்டென்ட் இஸ் ப்ரெசன்ட் இன் தி சிங்கிள் செல் ப்ரோட்டீன். அட் த சேம் டைம் இட் இஸ் ஏ வெரி வெரி ஸ்லோ டைஜஸ்டபிள். ஓகேங்களா? ஸோ அந்த நியூக்ளிக் ஆசிட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இதனுடைய ரொம்ப ஸ்லோவாக டைஜஸ்டபிள் ஆகும். ஓகேங்களா? அதனால தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ நாட் ஏ ரீப்ளேஸ் ஃபார் த கன்வென்ஷனல் ப்ரோட்டீன். ஓகேங்களா? அந்த ப்ரோட்டீனுக்கு இதை சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டாக இதை ஏன் அதிகமாக லைக் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நியூக்ளிக் ஆசிட் கண்டென்ட், ஹை நியூக்ளிக் ஆசிட் கண்டென்ட் அண்ட் ஆல்சோ ஸ்லோலி டைஜஸ்டபிள், இந்த பிரச்சனைக்காக. ஓகேங்களா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, த மைக்ரோ ஆர்கானிசம், சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மைக்ரோ ஆர்கானிசம் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த சிங்கிள் செல் ப்ரோட்டீன். ஓகேங்களா? அந்த மைக்ரோ ஆர்கானிசம் சொன்னேன், பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே, இது எல்லாமே. சரி, அது என்னென்ன மைக்ரோ ஆர்கானிசம் இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீனை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே. இதில் அந்த பாக்டீரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மெத்திலோஃபில்லஸ் மெத்திலோட்ரோபஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா. அடுத்து செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா செல்லுலோமோனாஸ், தேர்ட் ஒன் இஸ் ஆல்கலி ஜீன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. மெத்திலோஃபில்லஸ் மெத்திலோட்ரோபஸ், செல்லுலோமோனாஸ், ஆல்கலி ஜீன்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் த சிங்கிள் செல் ப்ரோட்டீன். செகண்ட் ஃபங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அகாரிகஸ் கேம்பஸ்ட்ரிஸ், அதாவது காளான், அகாரிகஸ் கேம்பஸ்ட்ரிஸ், அதையும் யூஸ் பண்ணலாம். சக்காரோமைசிஸ் செர்வீசியே, த பயாலஜி நேம் ஆஃப் த ஈஸ்ட். அடுத்து தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடா யூட்டிலிஸ். ஓகேங்களா? இதெல்லாம் ஃபங்கை, சிங்கிள் செல் ப்ரோட்டீனை யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்கஸ். இதே ஆல்கேல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைருலினா, குளோரெல்லா, கிளாமிடோமோனாஸ், இதை மூணுமே வந்து சிங்கிள் செல் ப்ரோட்டீனாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 மார்க் கொஷின்ஸ் கேட்கலாம், 2 மார்க், 3 மார்க், எதில் வேணாலும் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சம் ஆஃப் த மைக்ரோ ஆர்கானிசம் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் த சிங்கிள் செல் ப்ரோட்டீன் இஸ், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே. இன் பாக்டீரியா மெத்திலோஃபில்லஸ் மெத்திலோட்ரோபஸ், செல்லுலோமோனாஸ் அண்ட் ஆல்கலி ஜீன்ஸ். இதே ஃபங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அகாரிகஸ் கேம்பஸ்ட்ரிஸ், சக்காரோமைசிஸ் செர்வீசியே, த பயாலஜியன் நேம் ஆஃப் த ஈஸ்ட், கேண்டிடா யூட்டிலிஸ். தென் தேர்ட் ஒன் இஸ் ஆல்கேல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைருலினா, குளோரெல்லா, கிளாமிடோமோனாஸ். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து சிங்கிள் செல் ப்ரோட்டீனாக யூஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த சிங்கிள் செல் ப்ரோட்டீன் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபுட் மெட்டீரியல். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபுட் மெட்டீரியல்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் the high amount of the protein, carbohydrate, fat, vitamin and minerals that take place in the single cell protein. So it is the very very important food material for the human and animal. ஓகேங்களா? இந்த கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து இம்பார்ட்டன்ட் ஃபுட் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறோம். அதே சமயம் தட் சிங்கிள் செல் ப்ரோட்டீன் ஆர் வெரி யூஸ்டு இன் த ஆஸ்ட்ரானட். ஆஸ்ட்ரானட் அப்படின்னா இந்த ஸ்பேஸ்க்கு போவாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து ஃபுட் மெட்டீரியல் ஒரு 6 மந்த் அங்கே ஸ்பேஸில் இருக்காங்க அப்படின்னா அவங்க நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய ஃபுட் மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 6 மந்த்துமே எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு டேக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நியூட்ரிஷனும் இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீனில் கிடைச்சிரும். அதே மாதிரி அண்டார்டிகா எக்ஸ்பிடேஷன் சயின்டிஸ்ட்டு. ஓகேங்களா? எக்ஸ்பிடேஷன் சயின்டிஸ்ட் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட எய்முக்காக போய் அங்கே ரிசர்ச் பண்ணக்கூடிய சயின்டிஸ்ட் அவங்களுக்கு எல்லாமே. ஸோ ஆஸ்ட்ரானட் அண்ட் அண்டார்டிகா ரீஜன் இங்கே போகிறவங்கெல்லாம் இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீனை ரொம்பவே யூஸ் பண்ணுவாங்க.
ஓகேங்களா. ஏன் அப்படின்னா ஹேவிங் எ ஹை அமௌண்ட் ஆஃப் த நியூட்ரிஷன் இதுக்காக. சரி, அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைருலினா. ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்பைருலினா அப்படிங்கிறது the large amount or large quantity of the spirulina are easily produced, and also that spirulina are very used for human and animal for the food materials. That spirulina having a high amount of the protein, minerals, fat, carbohydrate and vitamins. இந்த ஸ்பைருலினால இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஹை அமௌண்ட் ஆஃப் த ஸ்பைருலினா ஆர் ஈஸிலி க்ரோ இன் வேஸ்ட் வாட்டர் ஃப்ரம் த பொட்டாட்டோ ப்ராசஸிங் பிளான்ட்டு, அதாவது பொட்டாட்டோ இண்டஸ்ட்ரீஸ், அதிலிருந்து வெளியே வரக்கூடிய வேஸ்ட் மெட்டீரியல்லாம் ஈஸியாக க்ரோத் ஆகும். ஸோ தட் வேஸ்ட் மெட்டீரியல் ஹேவிங் எ ஹை அமௌண்ட் ஆஃப் த ஸ்டார்ச் கண்டென்ட் அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரா அப்படின்னா வைக்கோல், தென் மொலாசஸ்னால் அந்த சர்க்கரை பாகு அதில், அண்ட் ஆல்சோ அனிமல் மேனர் உரம், ஓகேங்களா, அனிமல்னுடைய வேஸ்ட்டு, அண்ட் ஆல்சோ சீவேஜ் அப்படின்னா வேஸ்டேஜ். ஓகேங்களா. ஸோ இதில் எல்லாமே இந்த ஸ்பைருலினா ஈஸிலி வெல் க்ரோ. தட் ஸ்பைருலினா இஸ் த குட் எக்ஸாம்பிள் ஃபார் த சிங்கிள் செல் ப்ரோட்டீன். தட் ஸ்பைருலினா ஹேவிங் எ ஹை அமௌண்ட் ஆஃப் த ப்ரோட்டீன், மினரல்ஸ், ஃபேட், கார்போஹைட்ரேட் அண்ட் விட்டமின்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்பைருலினா நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 மார்க் கொஸ்டின்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா. சரி, அதே மாதிரி இதை யூஸ் பண்ணுறதுனால ஓகேங்களா, இதன் ரெடியூஸ் த என்விரான்மெண்டல் பொல்யூஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்பைருலினாவை யூஸ் பண்ணுறதுனால இந்த வேஸ்டேஜ் எல்லாம் நம்ம க்ரோத் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிறதுனால, ஸோ இட் இஸ் வெரி யூஸ்டு ஃபார் த ரெடியூஸ் த என்விரான்மெண்டல் பொல்யூஷன்ஸ். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி த மெத்திலோட்ரோஃபஸ் தென் 250 gram of மெத்திலோட்ரோஃபஸ் ப்ரொடியூஸ் த 25 ton of the protein. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின்ஸ். ஸோ அந்த 25 கிராம்லேருந்து மெத்திலோட்ரோஃபஸ்லேருந்து எவ்வளோ நமக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னா 25 ton of proteins are produced from the 250 gram of the மெத்திலோட்ரோஃபஸ். ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் த சிங்கிள் செல் ப்ரோட்டீன், இதனுடைய யூசஸ்ன்னு சொல்லலாம். இதனுடைய யூசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 3 மார்க்லேயோ இல்லை 5 மார்க்லேயோ கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதனுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட், இட் இஸ் எ ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ரி ஃபுட் ஃபார் ஹியூமன். ஓகேங்களா. ஸோ ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி இதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரே மெத்தட் என்ன அப்படின்னா யூசஸ் ஆஃப் சிங்கிள் செல் ப்ரோட்டீன் தான். ஓகேங்களா. ஸோ இட் இஸ் எ ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ரி ஃபுட். The second one, the single cell protein are very used in a cosmetic product. ஓகேங்களா. ஸோ காஸ்மெட்டிக் ப்ராடக்ட், அழகு சாதன பொருட்கள், இதிலெல்லாம் வந்து இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீனை ஆட் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் வெரி யூஸ்டு ஃபார் த ஹெல்த்தி ஹேர் அண்ட் ஸ்கின். ஓகேங்களா. அந்த ஹேர், ஸ்கின் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக் ப்ராடக்டில் இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீனை ஆட் பண்ணுவாங்க. தென் தேர்ட் ஒன் இஸ், ஏற்கனவே சொன்னதான், இட் இஸ் எ ஹை அமௌண்ட் ஆஃப் த protein content is present in single cell protein. So it is a excellent source of protein for feeding cattle, birds, fish. இதுக்கெல்லாமே நம்ம ஃபுட்டாக கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா அதில் என்ன கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால. தென் அடுத்து ஃபோர்த் ஒன் இஸ் த சிங்கிள் செல் ப்ரோட்டீன் ஆர் வெரி யூஸ்டு இன் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரி சச் அஸ் அரோமா கேரியர். ஓகேங்களா. அரோமா கேரியர்னால் இந்த வாசனைக்காக நம்ம சேர்த்தக்கூடிய அந்த ப்ராடக்டில், அண்ட் ஆல்சோ விட்டமின் கேரியர்ஸ், விட்டமின் இண்டஸ்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ். அடுத்து எமால்சிஃபையிங் ஏஜென்ட், எமால்சிஃபையிங் அப்படின்னா சமைக்கிறது. ஓகேங்களா. ஸோ அதில் எல்லாமே நியூட்ரிட்டிவ், இம்ப்ரூவ் த நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஆஃப் பேக்டு ப்ராடக்ட். ஓகேங்களா. ஸோ அதனுடைய டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, அண்ட் ஆல்சோ இன் சோப் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபேக்ட்ரி. தென் ரெடி டு சர்வ் மீல்ஸ், ஓகே, உடனே சமைக்கக்கூடிய அந்த மாதிரியான ஃபுட் மெட்டீரியல்ஸ். அண்ட் ஆல்சோ டயட் ரெசிபி. ஓகேங்களா. டயட்டில் இருக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்களாம் இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது 4th பாயிண்ட். ஸோ த சிங்கிள் செல் ப்ரோட்டீன் ஆர் வெரி யூஸ்டு இன் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் சச் அஸ் அரோமா கேரியர் அண்ட் விட்டமின் கேரியர் இண்டஸ்ட்ரீஸ், எமால்சிஃபையிங் ஏஜென்ட் டு இம்ப்ரூவ் த நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஆஃப் பேக்டு ப்ராடக்ட், சோப் மேக்கிங், ரெடி டு சர்வ் மீல்ஸ், உடனே நம்ம சமைக்கக்கூடிய அந்த ஃபுட் மெட்டீரியல். அண்ட் ஆல்சோ யூஸ்டு இன் ஏ டயட் ரெசிபி, யாராவது டயட்டில் இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும். த லாஸ்ட் ஒன் இஸ் தட்
சிங்கிள் செல் ப்ரோட்டீன் ஆர் ஆல்சோ யூஸ்டு இன் சம் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ். எது அப்படின்னா பேப்பர் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, லெதர் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ், இது ரெண்டுலேயுமே யூஸ் ஆகும். ஓகேங்களா. ஆஸ் ஏ ஃபோம் ஸ்டெபிளைசர். ஃபோம் ஸ்டெபிளைசர் அப்படின்னா நுரையா இருக்கிறது. ஓகேங்களா. நுரையை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு இதில் யூஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த பேப்பர் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, லெதர் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில் இந்த SCP அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஆஃப் சிங்கிள் செல் ப்ரோட்டீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 mark or 5 mark questions. So first one is, it is a protein supplementary food. The second one is, single cell protein are used in a cosmetic product, that is a healthy hair and a skin product use பண்ணிக்குவாங்க. The third one is, having a high amount of the protein, now it is a very good food for the feeding cattle, birds and fish, etc. Then fourth one is, single cell protein are used in some of the food industries as a aroma carrier and vitamin carrier. Aroma na vasanai, and also vitamin carrier, emulsifying agent. ஓகேங்களா. அந்த சுவையை கூட்டுறதுக்காக ஆட் பண்ணுறது, டு இம்ப்ரூவ் த நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஆஃப் பேக்டு ப்ராடக்ட் இன் சோப் அண்ட் ரெடி டு சர்வ் மீல்ஸ். உடனே நம்ம சமைக்கிறக்கூடிய அந்த மாதிரியான ஒரு ஃபுட் மெட்டீரியல். அண்ட் ஆல்சோ இன் டயட் ரெசிபி, டயட்டில் இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். வேறு என்ன இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் ஆகும் அப்படின்னா, பேப்பர் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி அண்ட் லெதர் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி ஆஸ் ஏ ஃபோம் ஸ்டெபிளைசர். ஓகேங்களா. நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து நமக்கு டிசைரபிள் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் SCP. ஸோ இந்த SCP சிங்கிள் செல் ப்ரோட்டீன் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 mark கொஷின்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே.